சமூக பிரமுகராக ஒருவர் மாறிவிட்டால் அவருக்கு மட்டுமா சமூகம் மரியாதை தருகிறது? ஒரு சமூக பிரமுகர் கோயிலுக்கு போகிறார், குடும்பத்தோடு போகிறார். போனால் என்ன நடக்கிறது? கியூவில் நிற்கிற அத்தனை பேரும் விலத்தி அவர்களை உள்ளே விடுகிறார்கள். அப்போ அந்த தலைவரோடு சேர்ந்து நீயும் சந்தோஷமாக தானே உள்ளே போனாய், உன்னையும் அந்த குடும்பம் என்று நினைத்து சமூகம் அங்கீகரித்ததே, உள்ளே போனாய் அல்லவா? அப்படியானால் நீ அந்த சமூகத்தினுடைய அங்கீகரிப்பை ஏற்கிறபடியால் தூய்மையை நிரூபிக்கிற பொழுது உன் குடும்பத்தையும் சேர்த்துத்தான் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நம் மரபு. அந்த மரபின்படி தான் ராமன் நினைக்கிறான் சீதையினுடைய தூய்மை நிரூபிக்கப்பட வேண்டும். பல வார்த்தைகளால் கடும் பேசுகிறான். இப்போ சில பேர் கேட்பார்கள், இவ்வளவு திட்டுவானேன் சீதையை ஏன் இவ்வளவு திட்டுவான்? நேராக சீதையை தீக்குழி என்று சொன்னால் போதாதா என்றால், அதை கேட்கிறவன் என்ன சொல்வான்? இதுக்குள்ளே ஏதோ செட்டப் இருக்கிறது, ஏற்கனவே ஏதோ ஒழுங்கு பண்ணிட்டாங்க சார், அதனால தான் அப்படி இறங்கினார் என்பார்கள். இல்லை, ராமன் கோபிப்பதாக காட்டித்தான் சீதையை தீக்குளிக்க வைக்கிறான்.